மீனாவோட உடம்புல இருந்த ஜாக்லின் பேய் விட்டு போன டைரியை இப்போ இவங்க 2 பேரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஜாக்லின் உடம்ப சரி பண்ணதால அவரை பேட்டி எடுக்கிறாங்க. சித்தாந்தனோட அப்பா ஒரு சித்த மருத்துவராக இருந்திருப்பாரு. ஸ்பானிஷ் ஃப்ளூக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் கண்டுபிடிச்ச மருந்தை வெள்ளையர்கள் ஏத்திருக்க மாட்டாங்க. அதனால அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. சித்தாந்தன் அவங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணும்னு பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் நடக்கும். அங்க சித்த மருத்துவத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய சித்த மருத்துவத்தோடைய தியரியை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரிக்கு போய் இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்க சொல்றாங்க. மீனா அகத்தியன் கிட்ட இந்த பழைய ஸ்டோரிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. இல்ல, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு போன் கேன்சர் இருக்கு, அதனால அவங்களுக்கு என்னையே மறந்து போச்சு. இவர் சப்போஸ் மருந்து கண்டுபிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அது எங்க அம்மாவுக்கு யூஸ் ஆகும், அதனால நம்ம இதை தேடி போகலான்னு சொல்றாங்க. அகத்தியனோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பேசாம நீங்க சித்த மருத்துவம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. உடனே இவர் ஒரு சித்தர் கிட்ட போயிட்டு 80 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மருந்து இப்ப யூஸ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. இங்கிலீஷ் மருந்துக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி, இயற்கையில இருந்து வர எதுக்குமே எக்ஸ்பைரி கிடையாதுன்னு சொல்றாரு. இவங்க அந்த பங்களாக்கு போறாங்க. அங்க இருக்க அந்த பாட்டி இவரை பார்த்துட்டு ஐயோ நீயா அப்படின்னு சொல்லி அழறாங்க. ராயன் வந்து எங்க தாத்தாவோட பொருள் இவ்வளவுதான் ஒரு பெட்டி மட்டும் கொடுத்துட்டு போறாரு. இவர் அந்த பங்களால போயிட்டு கேமரா மூலியமா அந்த வீட்டை பாக்குறாரு. அப்பதான் அந்த பாட்டி சின்ன வயசு மாதிரி தெரியறாங்க. இப்ப அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணி போறாரு. அவங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை அகத்தியன் கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டு பாக்குறாங்க. சித்தார்த்தன் வீடியோ மட்டும் இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. போன் கேன்சருக்கான மருந்தை இப்ப இவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஜாக்லினா கொலை பண்றதுக்காக ஒரு போராளி அங்க வராரு. வெள்ளையர்கள் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அதுலயும் சில நல்லவங்க இருக்காங்க. அந்த போராளிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. சித்தாந்தன் ஜாக்லினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி அவங்களை கேட்க வைக்கிறாரு. அப்ப அங்க வர எட்வின் இவருக்கு பிரான்ஸ்க்கு போறதுக்கு டிக்கெட் கொடுக்கறாரு. அப்ப அங்க வந்த போராளி இப்போ சித்தாந்தனை சுடுற மாதிரி காட்டுறாங்க. எதுக்காக போராளி டாக்டர் கொலை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க டாக்டர் கொலை பண்ணது எட்வின் தான், போராளி கிடையாது. ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பாராட்டு வாங்க கூடாதான், அது இல்லாம போன் கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பேரெல்லாம் இப்ப இவர் வாங்கணுன்றதுக்காக டாக்டர் கொலை பண்ணிடுறாரு. எட்வின் டாக்டர் கொலை பண்ணதை அந்த போராளி பார்த்திருப்பாரு. அதனால அவங்க இனத்தை இவர் அடிச்சிடுவாரு. இந்த விஷயம் எல்லாம் அவங்க தங்கச்சி ஜாக்லினுக்கு தெரிய வருது. இப்ப ஜாக்லினையும் கொலை பண்ணி பியானோக்குள்ள போட்டுடுறாங்க. போராளிகள் இப்போ எட்வினை தேடி வராங்க. அவர் ஒரு பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா சேஷாத்ரிய அங்க இருக்க ஒருத்தர் பார்த்து அவரை சுட்டுடுறாரு. சேஷாத்ரி தான் வந்து ஓபன் பண்ணணும். இப்ப அவர் உயிரோடு இல்லாதனால எட்வினோ அதுக்குள்ளேயே மாட்டி இறந்து போயிடுறாரு. போகர் அகத்தியன் கனவுல வந்து எட்வினோட உடம்ப எரிச்சிடு, அப்பதான் அவனுடைய ஆன்மா அழியன்னு சொல்றாரு. இவங்களும் இப்ப அந்த பெட்டியை தேடி வந்து பெட்டியை உடைக்கிறாங்க. 8 கிரகங்களும் ஒன்னா சேர்றப்போ இவர் அந்த பெட்டியை ஓபன் பண்ணிடுறாரு. ஓலைச்சுவடியை எடுத்துட்டு எட்வினோட உடம்புல தீய வச்சு எரிச்சிடுறாங்க. இப்போ இவங்க இந்த பேலஸை விட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. இவங்களால வெளியே போக முடியல. அப்பதான் எட்வினோட ஆன்மா இன்னும் அழியலன்னு தெரிய வருது. டாக்டரோட ஆன்மா வந்து உன்னால மட்டும் தான் எட்வினை அழிக்க முடியும், ஏன்னா போன ஜென்மத்துல நீ போராளியா இருந்த, அவன் கையால உன் உயிர் போச்சு இல்லையா, இப்போ உன் கையால அவன் உயிர் போகணுன்றதா விதின்னு சொல்றாங்க. இப்போ இவரும் அந்த போராளியா மாறி எட்வினோட ஆன்மாவை அழிச்சிடுறாரு. போன் கேன்சருக்கான மருந்தை உங்களுக்கு கிடைக்குது. இதை வச்சு அவங்க அம்மாவை குணப்படுத்துறாங்க.